வணக்கம். பிக் பாஸ் தமிழ் 9 இன்று 47வது நாள். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், இந்த வாரம் டாஸ்கில் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருங்கிற செலெக்ஷன் ஓட்டிங் நடக்கு. அதில் வழக்கம் போல் உள்ளது தான். நேற்றுக்கே கனியோட குரூப்பு கார்டன் ஏரியாவில் உட்காந்து முடிவு பண்ண மாதிரியே எல்லோரும் சாண்ட்ராவை போட்டு குத்துன்னு குத்துறாங்க. என்ன பார்வை விட்டுட்டாங்க ஏன்னு தெரில. பார்வுக்கு பதிலாக திவ்யாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. வரிசையாக சொன்ன மாதிரியே கரெக்டாக அவ்வளோ பேருமே, அவங்க குரூப்பில் உள்ள அவ்வளோ பேருமே இவங்க 2 பேரையும் குத்திருக்காங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு. அதனால் இவங்க இன்றைக்கி ஜெயிலுக்கு போவாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உள்ள வேலையை பூரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அதுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணதுக்கு முக்கியமான ஆளை நியமிக்கிறாரு விக்ரம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா விக்ரம் நல்லா துன்புறுத்துவார். அவருக்கு ஐடியா கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஆள் தான், வன்மமான விக்ரம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கனியை பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது நேற்றுக்கே முடிவு பண்ணது. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க குரூப்பில் உள்ள அனைவரும் கரெக்டாக 2 பேரையும் சொல்லிட்டாங்க. அரோரா சொல்லிட்டாங்க, விக்ரம் சொல்கிறாரு, எஃப்ஜே சொல்கிறாரு, மற்ற அவங்க குரூப்பில் உள்ள அனைவரும் சொல்கிறாங்க. விக்ரம் சொல்கிறாரு, சபரீஷ் சொல்கிறாரு. வெளியில் வச்சு யார் யார் பேசுனாங்களோ கார்டன் ஏரியாவில் அவங்க எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க சாண்ட்ராவை. எக்ஸ்ட்ரா திவ்யாவையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, பிரஜனும் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் சொன்னாருன்னு தெரில, அவருக்கு ஏன் இந்த குலவெறி அப்படிங்கிறது தெரில. எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால் நம்மளும் சொல்லுவோம், இல்லைன்னா தப்பாயிரும், ஏதாவது இதாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னாரா என்னன்னு தெரியல. கடைசியில் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார், திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போதும் உள்ளதான், எல்லாருக்கும் தெரிஞ்சது, எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அடுத்த அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இன்னைக்கு உள்ள வேலை, இப்போ அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள வேலைகள் எல்லாரும் இவங்க 2 பேரும் செய்து முடிச்சுட்டு போகணும்னு பிக் பாஸ் சொல்லவும், மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகிருந்தாங்க. என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு. அடுத்த வாரம் நம்ம மாட்டினோம், நமக்கும் இதான் கதி அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஷாக்கில் அப்படி பார்க்குறாங்க. அடுத்து இதை மானிட்டர் பண்ணது, சூப்பர்வைஸ் பண்ணுறது விக்ரம்னே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா வக்கரம் பிடித்த விக்ரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவருக்கு தீனி போட்டாங்க. சூப்பராக செய்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தீனியை போட்டாங்க. அவரும் வேலையை ஆரம்பிச்சிருந்தாரு. திவ்யாவை டார்ச்சர் பண்ணுறாரு, வேலை கொடுக்குறாரு. ஆனால் சாண்ட்ராவை காணோம். பிரச்சனை எதுவும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சாண்ட்ராவை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கனியோட குரூப்பிசம் கேம்னால இண்டிவிஜுவல் கேம் பாதிக்கப்படுது. இந்த குரூப்பாக சேர்ந்து நல்லா விளையாடுறவங்கள குத்தி வெளியே அனுப்புறது, அவங்க எல்லாம் சேஃபாக இருக்காங்க. சில பேர்லாம் வெளியவே தெரியல, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ப்ளீஸ் everyone subscribe my channel All for All by All 20. Thank you.